Taste the Daily. சிவகங்கையில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது குடும்பத்தினர் மற்றும் கோயில் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. திருப்புவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலரான அஜித்குமார் நகை மாயமான வழக்கில் தனிப்படை போலீஸ் விசாரணையின் போது கடுமையான தாக்குதலால் உயிரிழந்தார். இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கொலை குறித்து அஜித்குமாரின் குடும்பத்தினர் மற்றும் கோயில் பணியாளர்களிடம் நீதி விசாரணை நடத்தப்பட்டது. சென்னையில் உதவி ஆய்வாளரால் பாலியல் தொல்லைக்கு ஆளான சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுமியை பார்க்கச் சென்ற தாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக கொடுக்கப்பட்ட புகாரில் உதவி ஆய்வாளர் போக்சோவில் சிக்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுமியை பார்க்க அவரது தாய் சென்றுள்ளார். இந்நிலையில் சிறுமியின் தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் அவரை செருப்பு உள்ளிட்டவற்றை கொண்டு தாக்கியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.